மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும்னா இந்த உரம் போடலாம் அந்த உரம் போடலான்னு போட்டால் கூட ஒரு சில முக்கியமான டிப்ஸ் இருக்குங்க. அந்த டிப்ஸு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மல்லிகைப்பூ செடி நிறைய பூக்கள் பூக்கும். இது பாருங்கள், இது எங்கள் வீட்டு இருவாச்சி மல்லி செடி. இது முதல்ல ஒரு வாட்டி பூத்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் செஞ்ச சில விஷயங்களில் இப்போ நிறையா பூக்கள் மொட்டுக்கள் நிறையா எடுத்திருக்கு. முதல்ல மல்லிகை செடியை நிறைய வெயில் இருக்கிற இடத்துல வைங்க. அப்புறம் ஏதாவது கிளையில் மொட்டுக்கள் வராமல் வளர்ச்சி நின்று போயிருந்ததுன்னா அந்த கிளையை கொஞ்சமாக வெட்டி விடுங்க. இந்த மாதிரி பூக்கள் வந்து முடிஞ்ச அரும்பிலிருந்து ஒரு இலை இருக்கிற கணுவுக்கு கீழே கிள்ளி விடுங்க. இல்லைன்னா ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கிள்ளி உடச்சி எடுத்துருங்க. விட்டிங்கன்னா கீழேருந்து நிறைய பக்க கிளைகள் வந்து இன்னும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அப்பப்போ செடியில் இருக்கிற பழைய இலைகளை இந்த மாதிரி பிடுங்கி எடுத்து அந்த மண்ணிலேயே அப்படியே போட்டுடுங்க. இது ஏற்கனவே நான் பிடுங்கி போட்ட இலைகள் தான். காஞ்சு அது மக்கி எருவாயிடும். இந்த மாதிரி பழைய இலைகளை வச்சுருந்தீங்கன்னா செடி வளர்ச்சி குன்றி போகும். செடியில் வயது முதிர்ந்த இலைகளை நீக்கிட்டோன்னா பூக்களுக்கு நிறைய சத்து கிடைக்கும். பூக்களும் பெருசு பெருசாக பூக்கும். இந்த அரும்புகளை கிள்றதுக்கு அதுக்குன்னு ஒரு நாள்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. எப்போ பூ பறித்து முடிக்கிறீங்களோ அந்த கொத்தில் பூக்கள்லாம் பறிச்சாச்சுன்னா உடனே கிள்ளி எடுத்துருங்க. இல்லைன்னா கையோட கத்திரிக்கோலை கொண்டு போயிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை பூவை வந்து அரும்போடையே பறிச்சிடுங்க. இந்த மாதிரி கடைசியாக பறிக்கிற மொட்டுக்களோ பூக்களோ பறிக்கும் போது இந்த மாதிரி காம்போடு அப்படியே பறித்து எடுத்துட்டிங்கன்னா இதுக்குன்னு தனியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி மொட்டுக்களாக இருக்கும் போதே நான் பறிச்சிடுவேன். பறித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கும். அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நான் கொஞ்சம் பூக்கள் நிறைய சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தொடுத்து சாமிக்கு வைக்கிறது, நம்ம தலைக்கு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கும் கொடுப்போம். செடிக்கு உரம் அப்படின்னு பார்த்தா அரிசி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் மண்புழு உரம் தான் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பேன். பூக்கள் வந்து அடுத்தடுத்து பூத்துட்டு தான் இருக்குது. இந்த இருவாச்சி மல்லி வருஷம் முழுக்க அப்பப்போ பூத்துட்டே தான் இருக்கும். செடியை நல்லா பராமரித்தோன்னா தொடர்ந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சமையல் மற்றும் கார்டனிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.